ஒரு 5 வார்த்தை அதில் இருக்குது. எச்சரிக்கையாயிருங்கள், நிலைத்திருங்கள், அவன் விழித்திருந்து ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 4வது, அவர் கொடுத்த வேலை, திறமை, கடமை, பொறுப்புகளில் உண்மையாயிருங்கள். அவர் வரும்போது போவதற்கு ஆயத்தமாய் பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. சேர்ந்து பாடுவோமா? பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மையில்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மையில்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போலே என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போலே என்னை தேற்றினீரே. தகப்பனை போலே என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போலே என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, 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 ஆராதனை. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 13வது அதிகாரம் கடைசி கால சம்பவங்களை பற்றி சொல்லுகிற ஒரு வேத பகுதி. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படுகிறார். எல்லாம் முடிஞ்சு தேவாலயத்துக்கு. அப்போ சீசர்களில் ஒருத்தன் ஓடி வந்து, ஐயா, இந்த கல்லுகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப விலையேறப்பட்ட கற்கள். அப்போ சொல்கிறாரு, அப்பா, இந்த பெரிய கட்டடங்களை பார்க்குறாயே, ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகிற காலம் வருதப்பா. அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒளிவு மலையின் மேலே உட்கார்ந்துருக்குமே சொல்லிட்டு போயிட்டார். இது வந்து எல்லாரும் கேட்குறாங்க, எல்லா காதும் கேட்குது. இந்த 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 ஆலயம் இடிஞ்சு போகும்னு சொல்லிட்டார், இடிக்கப்பட்டு போகுதுன்னு சொல்லிட்டார். அப்போ தேவாலயத்துக்கு எதிராக ஒளிவு மலை உட்கார்ந்துருக்கும்போது இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா எல்லாம் வந்து, ஐயா, இந்த இடிஞ்சு போகும்னு சொன்னீங்களே, எப்போ சம்பவிக்கும் ஐயா? இது நிறைவேறுகிற காலத்துக்கு அடையாளம் என்ன சொல்லுங்க, எப்போ அது நடக்கும், எப்போ நடக்கும்? இது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்குள்ளே நடந்துருச்சு. இப்போ அவன் கேட்குறாங்க. அப்போ சில விஷயங்களை அவள் சொல்கிறார். ஒன்று, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கார், யாரும் உங்களை ஏமாத்தாதபடிக்கு எச்சரிக்கார். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்றுவாங்க, நான் தான் கிறிஸ்துன்னு. யுத்தங்கள் நடக்கும், யுத்தங்கள் செய்தி வரும், ராஜ்யத்துக்கு ரொம்ப ராஜ்யம் வரும், உள்நாட்டு கலவரங்கள் வரும், வெளிநாட்டு யுத்தங்கள் வரும், பஞ்சம் வரும், அப்புறம் வன்முறைகள் வரும், எல்லா வேதனைக்கு ஆரம்பம். அப்புறம் உங்களை வந்து ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, உங்களில் சிலரை கொண்டு போடுவாங்க, உங்களில் சிலர் ராஜாக்கள் முன்பதாக சாட்சியாக நிறுத்தப்படுவீங்க. சகல ஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கணும், இதெல்லாம் நீ செய்யணும். இந்த சுவிசேஷத்தை எல்லா பக்கமும் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் அதை செஞ்சுருங்க, மன வஞ்சிக்கப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்க வச்சுருங்க. என்ன பேசுவோம்லாம் கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பேச வேண்டியது அருளப்படும்.
அதனால் நல்லா சந்தோஷமாக போய் ஊழிச்சிங்க. இப்போ உங்கள் சொந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டாரே உங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களை வந்து உங்களை மரணத்துக்கு ஒப்புவிப்பாங்க. பெற்றோரே பிள்ளைகளை கொலை செய்வாங்க. என் நாமத்தினால எல்லாராலும் பயக்கப்படுவீங்க. முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். ஃபஸ்ட்டு வஞ்சிக்கப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. பலவிதமான சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்களில் முடிவு உடனே வராது. அதில் நீங்கள் உறுதியாக நிலையாக உங்கள் சாட்சியை மரண பரியந்தமும் காத்து கொண்டு நீங்கள் நிலைச்சு நிற்கணும். அப்படி நிலைச்சு நின்னாதான் நீங்கள் பிழைக்க முடியும். அப்படி வருகையில் காணப்பட முடியும். முதலாவது வஞ்சிக்கப்படாதீங்க, ரெண்டாவது நிலைத்து நில்லுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிறதான சில சம்பவங்களை சொல்கிறார். பாலாக்கிற அருவருப்பை குறித்து சொல்கிறாரு. அது பயங்கரமான நாட்களாக இருக்கும், அதனால் வீட்டுக்கு திரும்பாதீங்க. கர்ப்பவதியாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ, ஏன்னா பால் கொடுக்குற பிள்ளைகளுக்கு ஐயோ ஓடி போக முடியாது. அது மாத்திரம் ஓடி போகிறது மழை காலத்தில் இல்லாதபடி வேண்டிக்கோங்க. மழை காலம்னா உங்களால் ஓட முடியாது. பயங்கரமான உபத்திரவம் வரப்போகுது. ஆனாலும் ஆண்டவர் அந்த நாட்களை குறைச்சிருக்கிறாரு. தெரிந்து கொண்ட நிமித்தம் நீங்கள் தப்பிக்கணும்னு குறைக்க போகிறாரு. அந்த டைமில் கிறிஸ்து அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு உங்களை சொல்லி ஏமாற்றுவாங்க. உங்களை உண்மையான வேத வசனத்திலிருந்தும் உண்மையான திருச்சபையிலிருந்தும் உங்களை விளக்க பார்ப்பாங்க. கள்ள கிறிஸ்து வருவாங்க, கள்ள தீர்க்கதரிசி வருவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தலைவர்களையாக இருக்கிறவர்களையே வஞ்சித்து போடத்தக்கதாக அடையாளத்தை காட்டுமா, அற்புதத்தை காட்டுமா, நம்பிடாதீங்க. வஞ்சிக்கப்படாதீங்க, நிலைத்திருங்க. சத்தியத்தில் நிலைத்திரு, கேட்ட சத்தியம் நிலைத்திருங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முன்னமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வருகை, அவர் திரும்ப வருவாருங்கிற வார்த்தையை சொல்லி அப்போ நடக்கிற சம்பவத்தை சொல்கிறார். முதலாவது சபைக்குள் நடக்கிற சம்பவம், ஒரு தேசத்துக்குள்ளே. அப்புறம் யூதர்கள் நடுவில் இருக்கிற சம்பவம், தேவாலயத்து சம்பவம். அடுத்ததாக இயற்கையில் நடக்கிற சம்பவம். சூரியன் அந்தகாரப்படுமா, சந்திரன் ஒளிக்கூடாது இருக்குமா, நட்சத்திரங்கள் விழுமா, வானத்தின் சத்துவம் அசைக்கப்படுமா, அப்போது மேகங்கள் மேலே அவர் வருவாராம், இயேசு வருவாராம். அவர் நினைச்சுவார தெரிந்து கொண்டவர்கள் பூமியின் கடைமுனை மட்டும், வானத்தின் கடைசி முனை மட்டும் இல்லை, வானமா கிழக்கு முதல் மேற்கு வரைக்கும் 4 திசைகளிலிருந்தும் ஆமாம் ஸ்தோத்திரம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பார். அப்போ அதுக்கு முன்னமே என்ன நடக்கும்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா பகுதியிலையும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும். எல்லா இடங்களையும் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். சொல்லிட்டு அத்திமரத்தினால் உவமை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி இந்த இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போய் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும். அது ஒரு அடையாளம். திரும்ப இந்த ஆலயம் கட்டப்படும், அது ஒரு அடையாளம். அது வரும்போது இயேசு வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த சந்ததி ஒழிந்து போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து இந்த சந்ததி போகும். அப்படின்னா சில சந்ததிகளுக்குள்ளாக, சில 100 சந்ததிக்குள்ளாக என்ன செய்யுமா, தலைமுறைக்குள்ளாக இயேசு வருவார். இப்போ இயேசு வந்து கிட்டத்தட்ட அவர் 50 தலைமுறை ஆச்சு. சரி, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடுமா? வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லையா? அவர் சொன்னது வார்த்தை. அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர ஒருத்தருமே அறிய மாட்டாங்க, குமாரனும் அறிய மாட்டாரு. ஆகையினால் அந்த காலத்தை அறியாதிருந்த அப்படினால் எச்சரிக்கையா இருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பவும் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. முதலாவது சொன்னேன், முதல்ல யாரையும் வஞ்சிக்காதபடி, ஏமாத்தாதபடி ஜாக்கிரதையா இருங்க. 2வது முடிவு பண்ணி நிலைச்சிருங்க. எத்தனை சோதனை வந்தாலும் அவரை விட்டுடாதீங்க, மறுதளிச்சிடாதீங்க, விசுவாசத்தை விட்டு விலகிடாதீங்க. அடுத்து அவன் நாட்கள் எப்போன்னு தெரியாதனால எப்பவுமே ஆயத்தமாக விழித்திருந்து ஜெபத்தோடு ஆயத்தமாக இருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் ஏன்னா கர்த்தரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை எப்பவும் அதை வந்து லைவ்லையே அதை எப்பவும் உயிரோட்டமாக தேவனோடு உள்ளதான உறவை காத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் 4வது அவன் இன்னொரு காரியம் சொல்கிறாரு. பிரதேசத்துக்கு போகும்படி ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து வேலையை வச்சுட்டு போகிறாராம். அப்படியே நீங்கள் விழித்திருங்கள். வீட்டெஜமான் எப்போ திரும்ப வருவார் தெரியாது. அவர் வரும்போது நீங்கள் என்ன செய்யணுமா, வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கணுமா. அப்போ 3வது என்ன செய்யணுமா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை என்ன, ஊழியம் என்ன, பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரோ, என்னென்ன கடமைகள் கொடுத்துருக்காரோ அதில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உண்மையுள்ளவர்களாக இருங்கள். அதில் ஜாக்கிரதையாக இருங்கள்.
ஐந்தாவது, நீங்கள் எப்போது அவர் வந்தாலும் அவருடைய சமூகத்தில் நாம் தூங்குகிறவர்களா இல்லாமல் அவருடைய சமூகத்தில் நாம் பிரவேசிக்க ஆயத்தமாயிருங்கள். இதில் ஒரு 5 வார்த்தை அதில் இருக்குது. எச்சரிக்கையாயிருங்கள், நிலைத்திருங்கள், அவன் விழித்திருந்து ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 4வது, அவர் கொடுத்த வேலை, திறமை, கடமை, பொறுப்புகளில் உண்மையாயிருங்கள். அவர் வரும்போது போவதற்கு ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அப்படி காணப்பட செய்வாராக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆமேன், ஆமேன். God bless you.